ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா, பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பத்தி தான் வந்து பார்க்க போதும் ஸ்விங் ட்ரேடிங்காக. ஸோ இந்த வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டாக் கிட்ட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டாக் எல்லாமே வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து சப்போர்ட் கிட்ட இருக்கு, எதெல்லாம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸோ எதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி நீங்க வந்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் அனைத்தையுமே இந்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம். நம்ம டிஸ்க்ளைமர் அப்ளைடு. ஸோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து கண்டென்ட்டும் உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது வந்து எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் அனலைசிஸ் ஆர் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண போகிற ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்டிஐ மைண்ட்ரி தான். ஸோ எல்டிஐ மைண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து போயிடும் நண்பர்களே. மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ரேலிலேருந்து ஒரு அப்படியே சைட்வைஸ் கன்சாலிடேஷன் மாதிரி போயிட்டு இப்போ இவங்க வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ல வந்து ஃபார்மேஷன்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு ஸ்டாக்கு. இது அப்படியே வந்து நம்ம வந்து வீக்லிக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். வீக்லி மூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸோ இதான் வந்து வீக்லியோட அனலைசிஸ். ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த இடத்துல வந்துனாக்கா இப்போ வந்து லோயர்ல வந்துட்டு இங்க வந்து 1 2 3 டச் ஆயிருக்கு. 4th டச் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தோன்னாக்கா 1 2 3 சப்போர்ட் கிட்ட மேலே எடுத்திருக்காங்க. அப்பதான் இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைனா நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது வீக்லி அனலைசிஸ் வரைக்கும் பார்த்தபோது மந்த்லி ஓகே, இது வந்து வீக்லின்றதுனால நம்ம வந்து ரெட் கலர்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம எப்பயுமே வந்து நம்ம வந்து ரெட் கலர் இதுதான் வந்து நம்ம வந்து வீக்லிக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்படியே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம்க்கு வந்து போயிடுறேன். டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபிளாக் அண்ட் போல் மாதிரி வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா இங்க வந்து மேல வந்து 1 2 டச் வந்து எடுத்திருக்காங்க. கீழே வந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 டச் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்துனாக்கா ஸோ இங்க வந்து அப்படியே ஒரு நல்ல சைட்வேஸ் போகுது. இது வந்து ஒரு நல்ல கேண்டில் ஆல்ரெடி வந்து பார்த்தாக்கா நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன்ல தான் நிக்குது ஸ்டாக்கு. ஸோ இங்க வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு ஹேமர்ல ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலான இந்த கேண்டலுக்கு மேலே போகும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ரேலி ஆகுன்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா வச்சுட்டு வாட்ச் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்க ஃபிளாக் அண்ட் போல்ன்றதுனால இதோட டார்கெட் வந்து பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து இதுக்கு டார்கெட் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு டார்கெட் வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஆனாக்கா லாங் டேர்ம் தான். லாங் டேர்ம் வியூல பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆகிற இடமும் ப்ரீவியஸ் ஆகிற ரெசிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டச் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். செகண்ட் வந்து இந்த ஹையை வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ 6125 ரேஞ்ச். தேர்ட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து போகலாம் நம்ம. இங்க வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன் இருக்கு டெய்லியில, அதுவுமே நான் வந்து டிரா பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இதை விட இது நல்லாவே இருக்கு பேட்டர்னு. ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து லைன் போட்டுட்டு இந்த லைனை வந்து நம்ம வந்து ஹிடன் பேட்டர்னா வந்து கன்சிடரேஷன் வந்து மாத்திக்கலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து எல்டிஐ மைண்ட்ரிக்கான அனாலிசிஸ் நண்பர்களே. ஸோ இது இன்னமும் நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிஞ்சன் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா அப்பதான் வந்து நிறைய டச்சஸ் வந்து வருது. 1 2 3 4 டச் கிட்ட இருக்கு. இப்போ அடுத்த ஸ்டாக் பார்த்தோம்னாக்கா ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இவங்க நல்ல ஐபிஓ பிரைஸ்ல இருந்து நல்ல ரேலி கொடுத்து மேலே போனாங்க. மறுபடியும் அங்க வந்து நல்ல ஐபிஓ பிரைஸ் கிட்டே வந்துட்டு இது வந்து எக்ஸாக்டா வந்து டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் வந்து ஆயிட்டு அப்படியே வந்து ஃபுல்லா சைடு வேஸ்ல இப்போ வந்து ரிவர்சல்ஸ்க்கு வந்து மேலே வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது 50% ரீட்ரேஸ்மெண்ட் வந்து இன்னும் நடக்கல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த 2 ஃபிப்புக்குள்ள வந்து ஸ்டக் ஆகி நிக்குது. அதாவது 0.382க்கும் 0.236க்கும் நடுவில் வந்து ஸ்டக் ஆகி நிக்குது. இப்போ வந்து இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து போயிட்டோம் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து குயிக்கா நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து வரைஞ்சலாம். ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்து வந்து பார்க்கும்போது நாம ஸோ இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து கன்சிடரேஷன் வந்து பண்ணலாம் நம்ம.
நண்பர்களே, நம்ம வீடியோ வந்து பார்க்கறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு அப்படின்னாக்கா, ஸோ யூசுவலா வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கனாக்கா, தியரிட்டிக்கலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து அந்த தியரிட்டிக்கல் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு விதமா வந்து மாறுபடும். ஸோ நம்ம அதுக்காக தான் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து நம்ம அனலைசிஸே வந்து லைவ்ல வந்து பண்றேன். ஸோ அதனால என்ன ஆகுனாக்கா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் நான் எந்தெந்த மாதிரி அனலைஸ் பண்றேன் அப்படின்றத நீங்க வந்து பார்க்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரைன் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுனாக்கா, நான் எப்படி இந்த வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்து லெஸ் தென் 1 மினிட்டுக்குள்ள நான் வந்து அனலைஸ் பண்றேனோ, அதே மாதிரி உங்களாலுமே வந்து லெஸ் தென் 1 மினிட்டுக்குள்ள அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் வந்து லைவ்ல வந்து ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லுங்க. இன்கேஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் அனலைஸ் பண்ணிட்டு வந்து வீடியோ போட்டா உங்களுக்கு வந்து ஓகேவா இருக்குங்களா? இல்ல நம்ம இந்த மாதிரி லைவ்லயே அனலைஸ் பண்றதே வந்து நல்லா இருக்குமா? அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சொல்லுங்க நீங்க. ஓகேங்க. ஸோ இது வந்துனாக்கா ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் ஃபார்மேஷன் மேல தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 2 சப்போர்ட்டா வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இப்போ சப்போர்ட் ஆயிருக்கு. இது வந்து இது வந்து நானாக்கா வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால நம்ம வந்து நான் ரெட் கலர் லைன்ல வந்து நான் வந்து போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் கிட்டக்க போட்டுப்போம். இப்போ அப்படியே நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல வந்து நம்மளோட அனாலிசிஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, ஸோ கரெக்டா பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஸ்டக் ஆகி நிக்குது இப்போதைக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஹைல டார்கெட் பண்ணுவோம். ஹைல பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ கரெக்டா வந்து பிரைஸ் வந்து இந்த ரேஞ்சில தான் வந்து ஸ்டக் ஆகி நிக்குது. இது நம்ம வந்து இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணணும். என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து க்ளோசிங் பிரைஸை வச்சுமே நம்ம வந்து கன்சிடரேஷன் வந்து எடுத்துருவோம். இப்போ நான் வந்து க்ளோசிங் பிரைஸ்க்கு தான் வச்சிருக்கேன். ஸோ க்ளோசிங் பிரைஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து டச் ஆயிருக்கு. ஸோ லைன் வந்து 2 க்ளோசிங்கை வந்து நம்ம வந்து டச் வந்து எடுப்போம் நம்ம. 2 க்ளோசிங் பிரைஸை வச்சு எடுக்கும் பட்சத்தில் ஸ்டாக் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து டச் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து 1, 2, 3 டச் ஆயிருக்கு. இங்கே வந்து ஒரு டச் ஆயிருக்கு. இங்கே வந்து 1 ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ். இது வீக்லியோடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கு இது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருக்கு. உடைச்சி 1 டே வந்து ஓப்பன் க்ளோஸுமே வச்சுட்டாங்க. நல்ல ஒரு இதில் தான் இருக்கு ஸ்டாக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. இது வந்து சூப்பராக இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ரெண்டு வந்து ஆன் செட்ல இருக்கு. ஆல்ரெடி பிரேக் அவுட் வந்து கரெக்டாக மேலே போயிட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு, ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் லைனுமே வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இது பிரேக் அவுட்டும் ஆகிட்டு ரெடியாக இருக்கு ஸ்டாக்கு. ஸோ இப்போ வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நம்ம. இப்போ நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்ல இன்னும் ஒரு மைனர் பேட்டர்ன் மாதிரி ஒன்று வந்து நம்ம வந்து வரைவோம். இதை நான் ப்ளூ கலர்ல போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாகவே நம்ம ப்ளூல தான் வைப்போம் நம்ம. ஸோ இதை வந்து ப்ளூல போட்டுட்டு அப்படியே இங்கே வந்து நம்ம ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து நமக்கான எக்ஸ்டென்ஷன் டார்கெட் வந்து கிடைச்சிருச்சு. அதாவது இந்த லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு இல்லையா, பிரேக் அவுட் பண்ணி ஆன் செட்ல இருக்கு இப்போதைக்கு ட்ரெண்டு. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து 521 சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இங்க இருந்து ஒரு 8 to 10% வரைக்கும் நம்ம வந்து இது வந்து மூவ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக்குமே நீங்க வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் வந்து கவா கொடுத்து ட்ரெண்ட் ஆன் செட்ல இருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னாக்கா, ஸோ இண்டோராமா சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் கன்சாலிடேஷன் மாதிரி தான். ஆனா அங்கங்க வந்து பார்க்கும்போது நல்ல மேல கீழன்னு வந்து போயிட்டு தான் இருந்ததுக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் மாதிரி வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து இந்த ஃபார்மேஷன்ஸ்ல வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து மந்த்லியே வந்து நம்ம அப்படியே வந்து வீக்லியா மாத்தலாம் நம்ம. ஸோ வீக்லியா மாத்திட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா இது வந்து ஃபிளாக் அண்ட் போலுக்கு நம்ம போட்டாச்சு. ஸோ அதனால இப்போ நான் இது வந்து ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ வீக்லி நம்ம எப்பயுமே ரெட்ல தான் வைப்போம். அதனால ரெட் கலர் லைனுக்கு வந்து நான் கொண்டு வந்துடுறோம் அப்படின்னாக்கா, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து மேலே வந்து பார்க்கும்போது 1, 2, 3, 4, 5 டச் கிட்ட ஆயிடுட்டு அதுக்கப்புறமா தான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தாலுமே வந்து 1, 2 இதை நம்ம வந்து ஒரு டச்சா கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ன ரீசனா இது ரொம்பவே நியர்பைல இருக்கனால நான் கன்சிடர் பண்றேன். 3, 4 இங்க ஒரு டபுள் பாட்டம் அடிச்சு பிரேக் அவுட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு இப்போ ஸ்டாக்கு. இது அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு சைட்வேஸ்க்கான வந்து ஒரு இது கொடுத்துரும் நம்ம. ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பக்காவா வந்து தெரிஞ்சிடும் ட்ரெண்ட் வந்து ஆன் செட்ல இருக்கா இல்லையா அப்படின்றது. இது அப்படியே வந்து நான் ஸோ வீக்லி டார்கெட்டுக்காக இங்க வந்து நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம டெய்லிக்குள்ள போயிடலாங்க.
டெய்லிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்க வந்து கிளீனா தெரிஞ்சிடும் நமக்கு வந்து டெய்லியில வந்து என்ன சொல்லுது அப்படின்றது. ஓகே. ஸோ டெய்லி பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இது ரொம்ப லென்த்தா இருக்கும். ஓகே. இதுதான் வந்து ப்ராப்பரான டெய்லிக்கான அனலைசிஸ். பாத்தீங்களா நீங்க பிரைஸ் வந்து எவ்வளவு பக்காவா இருக்குன்ட்டு. ஸோ 1, 2 கரெக்டா இந்த இடத்துல வந்து இந்த 2 லிங்க்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது பட்சத்துல கரெக்டா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுட்டு அப்படியே அடுத்த நாள் அப்படியே வந்து இங்க ஒரு ரிவர்சல் கேண்டல். ஸோ இப்போ இது வந்து பிரேக் அவுட் ஆகும் பட்சத்துல ஒரு நல்ல ரேலி வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னாக்கா ஸ்டாக் மறுபடியும் வந்து இப்படி கீழே வந்துட்டு இங்க டச் ஆயிட்டு மறுபடியும் வந்து இந்த சைடுக்குள்ள போயிட்டு ஒன்னு கீழே பிரேக் ஆகும், இல்லை அப்படின்னாக்கா மேல வந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதை அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நான் ப்ரிசைஸ் பண்ணி வச்சிடுறேன். ப்ரிசைஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓகேங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல. அடுத்த ஸ்டாக் என்ன ஸ்டாக் நம்ம வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே நம்ம டெய்லியே வந்து இதுல தானே வைப்போம். இது வந்து டெய்லின்றதுனால நான் வந்து ப்ளூ கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே. நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டாக் வந்து போயிடுவோம் நம்ம. அடுத்து வந்து இந்தசன் பேங்க் தான். இது வந்து நிஃப்டி 50ல ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த ஒரு ஸ்டாக் தான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச்குள்ள தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஒரு இதுக்குள்ள தான் வந்து டிராவல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து வீக்லி டைம் ஃப்ரேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வந்து க்ளோஸா வந்து நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். க்ளோஸா போனோம் அப்படின்னாக்கா டெய்லி டைம் ஃப்ரேம் தான். டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் வந்து இப்படி வந்து சைட்வேஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்து டிராவல் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த கம்பெனில நிறைய வந்து ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆச்சு. அந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து இவ்வளவு வந்து சைட்வேஸ்ல வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. நிறைய சிஓஸ் சேஞ்ச் ஆனது, அந்த மாதிரி நிறைய வந்து மாற்றங்கள் வந்து இந்த ஸ்டாக்ல. இப்போ எதுவும் பொட்டன்ஷியல் இருக்கா இந்த ஸ்டாக்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பா இதுக்கு ஸ்டாக் வந்து கீழே வந்து 1, 2, 3, 4 டச் எடுத்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்து ரேலி ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலே பட்சத்துக்கு பார்க்கும்போது 1, 2, 3 வந்திருக்கு. ஸோ எந்த ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலேருந்து நல்ல ஃபால் ஆயிட்டு இந்த மாதிரி சைடு வேஸ்ல போய் மேலே பிரேக் அவுட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நல்லாவே வந்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே நீங்க எடுத்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணாலே நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஸோ அதனால இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 விதமான ட்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரலா வந்துனாக்கா இங்க வந்து பிரேக் அவுட் ட்ரேட்னு சொல்லி பிரேக் அவுட் ஆகத பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா ட்ரேட் எடுக்குது. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இடங்களே இங்கேயே வந்து புல்லிஷ் ஃபார்மேஷன்ஸ் வரும் பட்சத்தில் இங்கேயே ட்ரேட் எடுப்பாங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் அப்படியே அது பிரேக் அவுட் ஆகுதான்றதை பார்த்துட்டு அப்படியே வந்து ரேலி வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல நீங்க எந்த விதமான ட்ரேடோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அனாலிசிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அண்ட் இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்க டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து நல்ல கேண்டில், அதுக்கப்புறமா குட்டி குட்டி கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன்ஸ் ஆயிருக்கு. இது வீக்லியில பார்த்தாலுமே வந்து இந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாதான் தெரியும் இது வந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்றது. ஸோ வீக்லியில பெருசா இல்லை அண்ட் டெய்லியுமே வந்து பார்க்கும்போது இங்க ஒரு சின்ன ஆமர் கேண்டில் மட்டும் தான் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஆனா பட் இன்னமும் இது வந்து கொஞ்சம் இதுவா வந்தா நல்லா இருக்கும். பட் இந்த 4 கேண்டல்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இங்க வந்து ஃபார்மேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இது வந்து என்ன நடக்குது அப்படின்றத வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நெட்வெப் டெக்னாலஜிஸ் தான். நெட்வெப் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில இருந்து இருக்குது இதுதான். ஸோ சூப்பரா வந்து ரேலி வந்து கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கும். கரெக்டா இந்த இடத்துல தான் வந்து பிரைஸோடைய ஆல்ரெடி வந்து உடைச்சிட்டு இங்க ஸ்டக் ஆயிட்டு தான் வந்து ஸ்டாக் வந்து மேல வந்து ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் ஹைல இது நிக்குது ஸ்டாக் இப்போதைக்கு. ஸோ இதையே நம்ம அனாலிசிஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் நாள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 11% கிட்ட மூவ் ஆயிருக்கு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து வெயிட் பண்ணுவோம் நம்ம. வெயிட் பண்ணி எதுவும் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் மாதிரி எதுவும் கிடைக்குதான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் இந்த ஸ்டாக்ல. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பெருசா வந்து எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் பார்க்கல. ஸோ இந்த ஸ்டாக் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்றதை நீங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு அப்படின்னாக்கா இது வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. அதனால நீங்க வந்து ப்ராஃபிட் கன்சிடரேஷன் பண்ணலாமான்றதையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் பார்க்கல. அதனால இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஸ்கிப் பண்றேன். ஸோ நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ஸ்டாக் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் வந்து இங்கே இருந்த ரெசிஸ்டன்ஸை வந்து
பிரேக் அவுட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் வந்து எடுத்ததுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்குக்கான ஒரு அனலைசிஸாக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். கொஞ்சம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து நான் பெருசாக தான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இந்த ஜோனை வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக தான் எடுக்கணும். இதை பேஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ட்ரேடும் எடுக்கல. ஸோ அதனால இது பெருசாகவே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைன் போடுவோம். நம்ம கவுண்டர் ட்ரெண்ட் லைன் போடும் பட்சத்தில் இது வந்து ஸ்டாக் வந்து கரெக்டாக இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. இது வந்து எத்தனை டச் மட்டும் ஆயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 டச் கிட்ட ஆயிருக்கு. ஸோ நல்லாவே வந்து டச்சஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ மோதி டச்சஸ் மோதி ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க வந்து ஆட் பண்ணி வைங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா நல்லாவே வந்து இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ பார்ப்போம் இது வந்து உடைக்குதா இல்லையான்றத. பட் ஆனால் உடைக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா இந்த ரேஞ்சுக்கு மேல உடைக்குதான்றத பாருங்க. உடைச்சா இன்னும் சூப்பராகவே இருக்கும் இது இந்த ஸ்டாக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்ம வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைனா வரையலாம். நாம வரைஞ்சோம் அப்படின்னாக்கா ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னாக்கா ஒரு நல்ல இதுவா இருக்கும். ஸோ பார்ப்போம் இது ப்ரைஸ் வந்து எவ்வளோனாக்கா 454 கிட்ட வருது இந்த ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டாக்ஸ் போகலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் என்ன பண்ணலாம்னாக்கா இந்துஸ்தான் யூனிலிவர். இவங்க வந்து நிஃப்டி 50ல இருக்கிற ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். ஸோ வீக்லி பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் இல்லை, அப்படியே வந்து சைடு வேஸ்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து என்னன்னாக்கா இது வந்து சப்போர்ட் பேஸ்டு ட்ரேடு, ஏன்னா பிரேக் அவுட் எதுவும் கிடையாது. ஸோ கரெக்டா வந்து இந்த சப்போர்ட்ல வந்துட்டு இவங்க வந்து இது வந்து ஃபார்மேஷன் வந்து ஆயிருக்காங்க. இது வீக்லின்றதுனால நமக்கு வந்து அக்யூரசி வந்து கொஞ்சம் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து மேலே 1 2 3 டச்சு, கீழே வந்து 1 2 3 டச்சு கிட்ட இருக்கு. இதே மாதிரி இது வந்து ஒரு ஹிடன் பேட்டர்ன்ஸும் நம்ம வந்து நிறைய வந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம் இதுல. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து போடலாம் நம்ம. இதுவுமே இருக்கு. நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன்னா இது வந்து இப்படி இருக்குன்றதுனால. ஓகேங்க. ஸோ இது வந்து 1 2 3 4 டச் ஆயிருக்கு. கீழே வந்து 1 2 3 டச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஐயதி ப்ராபபிலிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா டச்சஸ் வந்து மோதி டச்சஸ் தான் வந்து ஐயதி ப்ராபபிலிட்டி. அந்த வச்சு பார்க்கும்போது நீங்க ஐயர் சான்ஸ் வந்து அதிகம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து க்ளோஸாக போயிடலாம். நம்ம க்ளோஸாக போனோம் அப்படின்னாக்கா 1 2 3 இருக்கு. ஸோ கரெக்டாக நம்மளுடைய சப்போர்ட்ல வந்து ஒரு ஹேமர் கேண்டில் வச்சு மேலே வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து வச்சு பார்க்கும் பட்சத்தில் என்னன்னாக்கா நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வைக்கலாம் நம்ம. ஏன்னா சூப்பராகவே இருக்கு. ப்ளஸ் ஏர்னிங்ஸுமே வந்து ரீசன்ட் இதில் வந்து நியர்பைல இருக்கு. பார்ப்போம் இந்த ஸ்டாக் வந்து எப்படி இதுவாகுதாங்க அப்படின்றத. ஸோ இப்போ வந்து கரெக்டாக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆன இந்த ரேஞ்சை உடச்சி தான் க்ளோஸ் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை உடச்சி தான் க்ளோஸும் வச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணி வைங்க நீங்க வாட்ச் லிஸ்ட்ல. ஏன்னா நல்ல ஃபாலுக்கு அப்புறம் அப்படியே ஒரு சைட்வேஸ் போகி அப்படியே வந்து இப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி ஹையர் லோ கிரியேட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்ல ஒரு ஹையர் லோ தான். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் ஹை, லேட்டஸ்ட் ஹை. இது அப்படியே வந்து இந்த ஐயை வந்து உடைச்சிட்டு அப்படியே இங்க வந்து ஸ்மால் மைனர் ட்ரெண்ட்ல வந்து ஹையர் லோ ஹையர் லோ ஹையர் லோன்னு வச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஸோ இதுதான் வந்து இவங்களோட இது. இவங்க வந்து ஒரு நல்ல சைட்வேஸ் கன்சாலிடேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து ஒரு அனலைசிஸ்ல வந்து பார்க்கும்போது இது வந்து வீக்லி அனலைசிஸ். ஸோ வீக்லி அனலைசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ல தான் வந்து இவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னாக்கா இது வந்து இந்த ஸ்டாக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடன் ட்ரெண்ட் லைனா இருக்கும். அப்படியே நம்ம வந்து டெய்லிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னாக்கா டெய்லி பொறுத்த வரைக்கும்னாக்கா இதுல வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து சூப்பராக ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத தான் இப்போ இந்த வீடியோல வந்து நான் பார்க்க போதும். அப்படியே வந்து நான் வந்து ஒரு சின்ன பேனல் போடுறேன். இதுதான் இந்த இன்ஃபோ. ஸோ இங்க வந்து 1 2 3 4 5 டச் கொடுத்து இங்க பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா கிளீனா நமக்கு வந்து தெரியும் பிரைஸ் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லாவே வந்து அதிகமாக தெரியுது எனக்கு. பார்ப்போம் இது வந்து எப்படி போகுதுன்றது. இந்த ஸ்டாக்குமே வந்து ஏர்னிங்ஸ் வந்து நியர்பைல இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து
ப்ராஃபிட் வந்து கரெக்டா வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல மூவ் குடுக்குது அப்படின்னாக்கா, ப்ராஃபிட் கன்சிடரேஷன் பண்ணுங்க. இப்போதைக்கு வந்து என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கான அனாலிசிஸ் இன்னைக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோல வந்து உங்கள வந்து நம்ம நாளைக்கு சந்திப்போம். அண்ட் உங்களுக்கு எதனாச்சும் ஸ்டாக்ஸ் பத்தின பர்டிகுலர் அனாலிசிஸ் போடணும் அப்படின்னாக்கா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.